இதயத்தின் கதவுகளை திறந்து வையுங்கள், கிறிஸ்து உள்ளே நுழையட்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 29ஆம் வாரத்திலே புதன்கிழமையிலே இன்று தாயாம் திருவையானது திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் என்பவருடைய விழாவை கொண்டாட திருவையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் கிழக்கு போலந்து நாட்டில் 1920ஆம் ஆண்டு பிறந்தார். பிறப்பிலிருந்தே அவர் கல்வியிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் தீவிர ஆர்வம் உள்ளவர். இளவயதில் பெற்றோரை இழந்தும் 2ஆம் உலகப் போரின் கொடுமையை சந்தித்தும் அவர் நம்பிக்கையில் தளராமல் வளர்ந்தார். இவ்வாறு 1978இல் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவ்வாறு அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்ய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த பயணத்தின் வழியாக திரு அவையில் இவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். குறிப்பாக ஒரு சில நாடுகளுக்கு இடையே பிரிந்திருந்த உறவுகளை எல்லாம் இவர் பேச்சுவார்த்தையின் மூலமாக மீண்டும் ஒன்றாக இணைக்க ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இவருடைய வாழ்வு முழுவதுமே திரு அவையில் எத்தகைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 3 முக்கிய சிந்தனைகளை இன்றைய நாளிலே சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, நம்பிக்கை மற்றும் அஞ்சாத மனம் கொண்டவராக இருந்தார். அவர் கூறக்கூடிய ஒரு தாரக மந்திரம், அஞ்சாதீர்கள், கிறிஸ்துவுக்காக திரு அவையின் கதவுகளை அகலமாக திறந்து வையுங்கள் என்று கூறுகின்றார். இவ்வாறு இவர் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே கிறிஸ்துவுக்காக நாம் நம்முடைய இதய கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், போலந்து நாட்டில் கம்யூனிச அடக்குமுறையின் கீழ் வாழ்ந்தபோதும் அவர் கிறிஸ்துவின் நம்பிக்கையால் மக்களுக்கு துணிச்சல் கொடுத்தார். அவர் கூறக்கூடிய ஒரு வார்த்தை, உண்மையான சுதந்திரம் என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது. இதனால் அவர் நம்பிக்கையை அரசியல், சமூக வாழ்க்கை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தினார். அங்கே அந்த 2ஆம் உலகப் போரின் போது குறிப்பாக இந்த கம்யூனிச கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக, அடக்குமுறைகள் அதிகமாக இருந்த அந்த சூழ்நிலையில் எல்லாம் அவர் இறைவன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையை மற்ற மக்களுக்கும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினார். இவ்வாறு அவர் ஒரு அஞ்சாத மனம் கொண்டவராக, நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இதன் பயனாக திரு அவையில் என்ன நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது, திரு அவையிலே அச்சமின்றி சமூக பிரச்சனைகளில் குரல் கொடுக்கிறது. நம்பிக்கை என்பது தனிப்பட்டது மட்டுமல்ல, மாற்றத்திற்கான சக்தி என்பதை காட்டினார். இன்று சமூகங்களில் காணப்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் ஏற்படுத்திய ஒரு சில அமைப்புகள் இன்று உதவியாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, மனித கண்ணியமும் உயிரின் புனிதமும், அதாவது ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் சாண்டிட்டி ஆஃப் லைஃப். அவர் எப்போதும் கூறினார், மனிதன் தன்னை முழுமையாக அழிக்கும் போதுதான் தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை காண்கிறான். இன்றைய இறை வார்த்தையிலும் கூட முதல் வாசகத்திலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, தீய இச்சைகளுக்கு, நாட்டங்களுக்கு நீங்கள் உங்களை அடிமையாக்காமல் கடவுளுக்கு உங்களை முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவ்வாறு முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் நாம் ஒவ்வொருவரும் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் புனித திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பெரும் இங்கே குறிப்பிடுகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் உருவத்திலே, சாயலிலே படைக்கப்பட்டவர் என்று வலியுறுத்தினார். அதனால் கருக்கலைப்பு, வறுமை, போர், வன்முறை போன்றவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்தார். குறிப்பாக அவருடைய மறைவுரையிலே இவாஞ்சலிம் வீத்தே, உயிரின் நற்செய்தி, இதற்கு ஒரு மிக முக்கியமான சாட்சியாக விளங்குகிறது. இதன் வழியாக இன்று திரு அவையிலே அவர் என்ன ஒரு பயனை கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இன்று திரு அவை உயிரை மதிக்கும் இயக்கங்கள், வறுமை ஒழிப்பு முயற்சிகள், மனித உரிமை பாதுகாப்பு ஆகியவற்றை உலக அளவில் மேற்கொள்கிறது. மூன்றாவதாக, மன்னிப்பு மற்றும் சமாதானத்தின் சாட்சி, ஃபர்கிவ்னஸ் அண்ட் பீஸ். 1981இல்
முகமது அலி ஜின்னா என்பவர் துப்பாக்கியால் இவரை தாக்கி குண்டுகள் துளைக்க அவர் மயங்கி கீழே விழுகின்றார். அவ்வாறு தன்னை துப்பாக்கியால் சுட்டவரை அவர் என்ன செய்கின்றார், சிறைசாலையில் சென்று மன்னித்து அவரது வாழ்க்கையின் மிக ஆழமான ஆன்மீக நிகழ்வு இது வழியாக இந்த உலகிற்கு தன்னுடைய கருணையை, மன்னிப்பை அவர் வெளிப்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல், கருணை, மன்னிப்பு வெறுப்பை விட சக்தி வாய்ந்தது என்பதை அவர் தன்னுடைய வாழ்வின் மூலம் வெளிப்படுத்தினார். இதன் காரணமாக மதங்களிடையே அமைதி ஏற்படுத்துவதில் முன்னோடியாக விளங்கினார். குறிப்பாக அசிசி நகரில் பல மதங்களையும் ஒன்று சேர்த்து வேர்ல்டு டே ஆஃப் ப்ரேயர் ஃபார் பீஸ் நிகழ்வை அவர் ஏற்பாடு செய்தார். இதன் பயனாக இன்றும் பல மதங்களிடையே உரையாடல், அமைதி இயக்கங்கள், மன்னிப்பின் சிந்தனை இவை அனைத்தும் அவரது பாதையில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்வாக்கி இருந்தார். எனவே அவர் எவற்றுக்கும் பயப்படவில்லை. அதே போல் இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்கள், நாட்டங்கள் இவற்றுக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மாறாக ஆண்டவருக்காக அவர் எப்போதும் லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 39-48 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் விழிப்பாக இருக்க வேண்டும். விழிப்பாக இருக்கின்ற பொழுதுதான் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இறப்பு வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. மாறாக நாம் விழிப்பாக இருக்கின்ற பொழுது எப்பொழுது நமக்கு இறப்பு வந்தாலும் அந்த இறப்பின் வழியாக ஆண்டவரை நாம் முகமுகமாக சந்திக்க முடியும். திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் தன்னுடைய வாழ்வு முழுவதும் கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வாழ்ந்தார். முக்கியமாக திருவையில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே நாம் எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் திருவையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது போல நம்முடைய வாழ்வு பிறருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் மற்றவருடைய வாழ்வு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? பிள்ளைகளுக்கிடையே புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதா? அவ்வாறு நாம் உருவாக்குகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிறோம். அந்த வருகை எப்பொழுது வந்தாலும் நாம் இறைவன் தரக்கூடிய அந்த நிலையான பரிசை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.